பிரைஸ் அல்லாட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலைகள் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியத்திலே இயேசு ரொம்ப பிஸியாக இருக்கிறார், சீசர்களும் ரொம்ப பிஸியாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை முடித்துவிட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த டைமில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, தனித்து இருக்கும்படியாக, பிதாவோடு கூட தனித்து இருக்கும்படியாக இங்கே போகிறார். ஒரு மலையின் மேலே ஏறி போகும் பொழுது 3 சீஷர்களை அழைத்து கொண்டு போகிறார். ஏன் இந்த 3 சீஷர்களை மட்டும் அழைத்து கொண்டு போகிறார் என்று பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு மட்டும்தான் இயேசுவோடு கூட அந்த தனித்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த கிரயம் செலுத்துகிறார்கள். பகல் முழுவதும் ஊழியத்தை செய்துவிட்டு நைட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அவரோடு கூட தனித்து இருக்கும்படியாக விரும்புகிறார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு மலையின் மேல் போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இந்த 3 சீஷர்களுக்கும் இயேசுவோடு தனித்திருக்கும்படியாக கடந்து சென்ற இந்த 3 சீஷர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இங்கே இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறதை பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகிமையை யாருக்கு காண முடியும் என்று பார்க்கும் பொழுது, இயேசுவோடு கூட யார் தனித்திருக்க விரும்புகிறார்களோ, இயேசுவோடு கூட பிரயாணம் பண்ணுவதற்கு கிரயம் செலுத்தி அவரோடு யார் நேரம் செலவிட விரும்புகிறார்களோ அவர்கள்தான் அந்த மகிமையை காண முடியும். நாம் மோசே குறித்து பார்க்கும் பொழுது, மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தனித்திருந்து விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது மோசையினுடைய முகம் பிரகாசித்திருந்தது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு தனித்து இருப்போமானால், அவருடைய உறவில் நாம் பலப்பட்டு இருப்போமானால், அவரோடு கூட தனித்து இருப்போமானால் நம்முடைய முகங்களும் பிரகாசிக்கும். அதை அநேகர் காண்பார்கள். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே நாம் தரித்திருப்போம், அவரோடு கூட தனித்து இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மோடு தனித்திருக்கக்கூடிய அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே பெருகட்டும் தகப்பனே. இந்த காரியத்தில் எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய குறைவுகளை மாற்றுவீராக தகப்பனே. உம்மோடு தனித்து இருக்கிற அந்த அனுபவத்தில் வளர்ந்து பெருக கர்த்தருக்கு நல்ல கிருபைகளை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.